இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். அதாவது சிக்கன் ஸ்டூ. இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, ஆப்பம், இடியாப்பம், ஈவன் பிரெட் டோஸ்ட் கூட அதை சாப்பிடலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் காயிட்டும் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 5 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, ஒரு 1 இன்ச்சு பட்டை, அதை வந்து நான் கொஞ்சம் பவுடர் மாதிரி, அதாவது சதைச்சி வச்சுருக்கேன். அதை போடலாம். ஏன்னா எல்லாம் எடுத்து கீழே போட்டுருவாங்க, அதனால நான் அப்படி பண்ணியிருக்கேன். அதை போடலாம். லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போடலாம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் வெங்காயம் ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வெந்துச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். 3 பெரிய மிளகாய், அதை வந்து இப்படி 1-2 தட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போட வந்து 600 கிராம் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதில் போடலாம். சிக்கனை நல்லா பரட்டி விடுங்க. ஒரு 4-5 நிமிஷம் இதை நல்லா பரட்டி வதக்கி விடுறோம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அது கலர் மாறும், ஒரு ஒயிட்டிஷ் கலர் மாறும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, சிக்கனோட கலர் கொஞ்சம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஒயிட்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? பிங்க் கலர்ல இருந்து ஒயிட்டாக மாறிடுச்சுல. தேங்காய் பால், இது வந்து 1ஆம் பால் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து 2ஆம் பால் அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் பாலை இப்போ இதில் ஊற்றி வேக விடலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு 2.5 கிளாஸ் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ தேங்காய் பால் ஊற்றிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது கூடவே ஒரு 4 உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இவ்வளோ பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு வேக விடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்துடுச்சு. நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. நான் இதுலேருந்து இப்போ ஒரு 10 பீஸு பொட்டேட்டோ இந்த பீசஸ் எடுத்து நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் என்கிட்ட நான் 1ஆம் பால் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால், இதுதான் 1ஆம் பால். இதை சேர்த்துடலாம். 1ஆம் பால் சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்க விடக்கூடாது, பிரிஞ்சு போயிடும். அதனால கொதிக்க விடக்கூடாது. டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து இப்போ பொடிச்சு வச்சிருக்கிறேன், அதாவது பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான மிளகு பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை போடலாம். காரம்னு சொல்றது நமக்கு இந்த ஸ்டூக்கு வந்து சிக்கன் ஸ்டூக்கு இதுதான். இதுவும் பச்சை மிளகாய் தான். அதனால 1.5 ஸ்பூன் போடும்போது ஒன்றும் காரமாக இருக்காது. இப்போ இதை போட்டுட்டு இதுக்கு நல்ல நுர கட்டி வரும்போது, நம்ம ரசத்துக்கெல்லாம் நல்ல நுர கட்டி வரும்போது எடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி நுர கட்டி வரும்போது எடுத்துங்க. அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. 1ஆம் பால் ஊற்றி கொதிக்க விடக்கூடாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு. பெப்பரும் போட்டாச்சு. நம்ம இப்போ கொத்தமல்லி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தூக்கிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. இறக்கி பரிமாறிட வேண்டியதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் ஸ்டூ நல்லா வந்திருக்குது. காரசாரமாக சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இடியாப்பம் அண்ட் சிக்கன் ஸ்டூ வந்து சர்வ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you all in the next video. Bye, take care.